மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமாறு கோரி ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கும் பாரிய மக்கள் பேரணியை நாட்டின் 4 பகுதிகளில் நாளை மாலை 4 மணிக்கு முன்னெடுக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை எடுத்துள்ளது. பேரணி நடைபெறவுள்ள 4 இடங்களிலிருந்தும் தகவல்களை வழங்குகின்றனர் எமது செய்தியாளர்கள். இன்றுடன் 15 நாட்கள் நாங்கள் நாடு பூராகவும் பயணித்தோம். மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்தினூடாக மக்களை தெளிவூட்டி சமூகத்தை கட்டி எழுப்பும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம். இறுதிக்கட்டத்தை அண்மித்துள்ளோம். பல்லைகம தொடர்பில் மறக்க முடியாது. பல்லைகம கழுகங்க என்பது 2-1. நான் தற்போது இருக்கும் இடத்தில்தான் நாளை கூட உள்ளோம். இந்த இடத்தில்தான் நாளை பிற்பகல் 4 மணிக்கு கூட உள்ளோம். பல்லைகம கழுகங்க பாலத்துக்கு அண்மையில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். உங்களது பிரச்சினை தொடர்பில் உங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கான மேடையை அமைத்து தருவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயார். நியூஸ் ஃபர்ஸ்ட் සූදානම් යලිත් සිතන්න ජනරල්ලත් සමග එකතු වන අපිත් සමග හෙට සවස 4ට මේ ස්ථානයේදී මම රිනාස් මොහමඩ් පල්ලේගම කළුපාල මසල සිට මා මේ අවස්ථාවේ රැඳී සිටින්නේ නොච්චාගම කුසුම්පුර වැව් තාවුල්ලේ. நான் தற்போது நொச்சியாகம குசும்புர வாவைக்கு அண்மையில் இருக்கிறேன். நாளைய தினம் மீண்டும் சிந்தியுங்கள் திட்டத்தின் இறுதி நிகழ்வினை இந்த இடத்தில் நடத்துவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளனர். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளனவா? வடமத்திய மாகாணத்தைச் சேர்ந்த மக்கள் தமது பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளனர். අපි ගෙයින්ගෙට ගොස් මේ පිළිබඳව ජනතාවගෙන් විමසුවා. හෙට දවසේදී මේ ස්ථානයට රැස්වන උතුරුමැද පළාතේ ජනතාව තවදුරටත් මේ පිළිබඳ සාකච්ඡා කිරීමට සූදානමින් සිටිනවා. අපි හෙට දවසේ තොරතුරු සමගින් නැවත හමු යමු. නිවුස් ෆර්ස්ට් වෙනුවෙන් මම ගයාන් සම්පත් නොච්චාගම සිට. මෙතන හරිම සුන්දර ස්ථානයක්. හැබැයි මේ පරිසරයේ සුන්දර වුණාට මේ හා බැඳිච්ච අපට ජන ජීවිතේ ඒ තරම් සුන්දර නැහැ. இந்த இடம் மிகவும் அழகானது. ஆனால் மக்களின் வாழ்க்கை அவ்வளவு அழகாக இல்லை. மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்துக்காக இந்த இடத்துக்கு வருகை தந்த போது அது உறுதியானது. தென்பகுதி மக்கள் பேரணியை கூட்டுவதற்காக இந்த இடத்தினை தெரிவு செய்தோம். நாளை மாலை 4 மணிக்கு இந்த இடத்தில் நமது வேலை திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளோம். தென்பகுதியில் உள்ள மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். அனைவரும் வருக. பொரால வாவிக்கு அண்மையில் உங்கள் பலத்தை காட்டுங்கள். பொரால වැව් ඉස්මත්තට අපි අපේ ශක්තිය පෙන්වමු. මම උදය වන්‍යාරච්චි නිවුස් ෆර්ස්ට් වෙනුවෙන් වැලිගම බොරාලේ සිට. யாதும் ஊரே யாவரும் கேளிர், எவ்விடமும் உங்கள் சொந்த இடமே, எங்கிருப்பவரும் உமது உறவுகளே. தேர்தல் காலங்களில் மக்களின் இல்லங்கள் தோறும் சென்று வாக்குறுதிகளை அள்ளி வழங்கி சூளுரைத்த அரசியல்வாதிகள் அவற்றை நிறைவேற்றியுள்ளனரா? வறுமை கோட்டின் கீழ் தொடர்ந்தும் பாடுகின்ற மக்களின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதா என்கின்ற விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கடந்த 14 நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு மக்களினுடைய வீடுகள், இல்லங்கள், பட்டி தொட்டிகள், சந்து பொந்துகள், மூலை முடுக்கு என்கின்ற அனைத்து பகுதிகளுக்கும் நாங்கள் விஜயம் செய்து மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். மீண்டும் சிந்தியுங்கள் செயற்திட்டத்தினுடைய இறுதி நிகழ்வு மீன்பாடும் தேன்நாடு மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஓந்தாச்சிமடம் ஸ்ரீ கற்பக விக்னேஸ்வர ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய முஞ்சலில் நாளை மாலை 3:30 நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே இருக்கக்கூடிய எமது உறவுகளை அன்போடு தோழமையோடு அழைக்கிறோம். உங்களுடைய மாவட்டத்தில், உங்களுடைய கிராமத்தில், உங்களுடைய பிரதேசத்தில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைகள் தொடர்பில், அரசியல்வாதிகள் கொடுத்து நிறைவேற்றாத அந்த வாக்குறுதிகள், சூளுரைகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை நாட்டினுடையதும் சர்வதேசத்தினுடையதும் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கான அரிய வாய்ப்பு ஓந்தாச்சிமடம் ஸ்ரீ கற்பக விக்னேஸ்வர ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வளாகத்திற்கு நாளை மாலை 3:30 வருவதனூடாக உதயமாகிறது. உங்கள் அனைவரையும் வலிமையில் விழிவைத்து எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வினை காண்கின்ற நடவடிக்கையில் நாட்டினுடைய முதற்தர செய்தி வழங்குனரான நாங்கள் எப்போதும் முன்னிற்போம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக மீன்பாடும் தேன்நாடு மட்டக்களப்பு ஓந்தாச்சிமடம் பிரதேசத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.